பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எரேமியா 2:19 உங்களோடு பேசி வருகிறேன். என்ன, ஒரு மனிதன் செய்கிற தீமை அவனை தண்டிக்குமா? அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க. நிச்சயமாக வேதம் சொல்லுது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், மாறுபாடு உன்னை கட்டாயம் கண்டிக்கும். வேதத்தில் அநேக காரியங்கள் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் செய்கிற தீமைக்கு கட்டாயம் அவனுக்கு தண்டனை உண்டு. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி. எனக்கு அன்பார்ந்த இந்த வேதத்தில் தாவீதையும் பாருங்க, அவன் செய்த ஒரு சின்ன தவறுன்னு இல்லை, கொலையே செய்தான். ஆனால் அந்த கொலை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கரையாத்தான் நின்றுச்சு. மோசையை பாருங்க, ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணிட்டு வந்தான். அடுத்த நாள் அந்த நீதி வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட உடனே அவன் ஓடி போய் மீதியான் தேசத்தில் தங்கியிருந்தான். 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனுக்கு தண்டனை எப்படி மாறி போச்சு இப்போ பார்க்கலாமா? உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, யாத்திராகமங்களின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே, எல்லாரும் தேடி எடுத்துக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேருந்து கொஞ்சம் திருப்பி எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இல்லலை பாடுவேன், பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இல்லலை பாடுவேன், பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இல்லலை.
பார்த்துருப்பீங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து. நல்ல கவனிங்க, அந்த கொலை செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வார்த்தை தான் கேட்டான். நேற்றைய தினத்தில் கொன்னது போல என்னையும் கொல்ல பார்க்குறியான்னா. இந்த வார்த்தை அவ்வளோதான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் ஒன்றும் கிடையாது. எங்கே ஓடிட்டாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடியே போயிட்டார். இந்த மீதியான் யார்? ஆபிரகாமின் வம்சம். எப்படியா சொல்றீங்க? கேதுராளின் பிள்ளை. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்க. மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏபேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாக்கா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள். இந்த கேத்தூராளின் பிள்ளைகள் ஆபிரகாம் ஸ்டேஜுக்கே தெரியாம வச்சிருந்தது இந்த கேத்தூராள். இவர்களுக்கெல்லாம் நன்கொடையை கொடுத்து அனுப்பிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மீதியான் எக்ஸ்டானையும் இந்த கேதுராள் பெற்ற பிள்ளைகள் வரிசையாக எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு அன்பான இந்த மீதியான் தேசத்து ஆசாரியனான ரகுவேல் இல்லையா? இந்த ரகுவேல் இடத்துல இருந்து யார் தங்கி இருந்தா? மோசே ஓடியாந்து ஆடு மேய்க்கிறதுக்கு. எல்லாம் யாரு? சகல சாஸ்திரங்களையும் கற்றவன், எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கல்வி சேர்னவன். இப்போ என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்க்கிறார். அங்கேருந்து பாணி வந்துக்கிட்டு ஆடு மேய்க்கிறாங்க. ஆட்டை பார்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், ஆட்களை ஏமாற்றி நல்ல கொத்து பார்க்கலாம், நன்றா கொத்து பார்க்கலாம். ஆட்டை பார்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், ஆட்களை ஏமாற்றி நல்ல கூத்து பார்க்கலாம், நன்றாய் கூத்து பார்க்கலாம். புலி வருது புலி வருது என்று சொல்லலாம், புலி வருது புலி வருது என்று சொல்லலாம், பொய்யை சொல்லி கூவி அருகில் புதரை காட்டலாம். பார்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், ஆட்களை மாற்றி நல்ல கூத்து பார்க்கலாம், நன்றாய் கூத்து பார்க்கலாம். இப்படி ஆடுகளை மேய்க்கிறோம். எனக்கு அன்பானவரை நாமளும் பாடுறோம்ல, நல்ல மேய்ப்பல் நீதானப்பா, நல்ல மேய்ப்பல் நீதானப்பா, நானும் ஆட்டுக்குட்டி, நானும் ஆட்டுக்குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். தேவமூர்த்தி நீதானப்பா, தீபநீரூற்று நீதானப்பா, உம்மில் நான் தாகம் கொண்டே, உம்மில் நான் தாகம் கொண்டே. மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? தோண்டதைக்கு போட்டு தேடி அலைந்து தெரிந்து காணாமல் போன ஆட்டை அழகா பாட்டாங்க. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே. ஆடு மேய்க்கிற சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இன்னைக்கு ஆடு மேய்ச்ச ஒன்றை கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய தொழில்மா. ஆனால் இந்த மோசை எவ்வளோ படித்தவன்? நம்ம கேட்டிருப்போம், எப்பா எவ்வளோ படித்தப்பா?
நிறையா படித்த இப்போ என்ன செய்கிற அவ்வளோதான். காரணம் என்ன? அவன் செய்த தவறு. உன் தீமை உன்னை கண்டிக்கும். என்ன கண்டிச்சிச்சு? இப்போ மீதியான் தேசத்து ஆசாரியனான எத்திரோவின் ஆடுகள் அவரை மாமனாக்கியாச்சு. வாசிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை அவர் மாமனார், இப்ப மாமனார் ஆயிட்டார். யாரு? எத்திரோ. ஆடுகளை என்ன செய்தான்? மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி ஒரே மட்டும் வந்தபோது அங்கே கர்த்தருடைய தரிசனம் கிடைச்சு. எத்தனை வருஷம் இது காத்திருக்க வேண்டி இருந்துச்சு? 40 வருஷம். நாம பாடுறோம்ல, 40 நாளாய் தீர்ப்பசி காளாய், 40 நாளாய் தீர்ப்பசி காளாய், நாதன்னு பொறுத்திருந்தா கேளாய், போக பாவத்தினை வீட்டோடாயோ, உள்ளமே இயேசு அல்வை நாடாயோ, போக பாவத்தினை வீட்டோடாயோ. அழியா உலகில் அங்கு தன்னோதிலம் போக பாவத்தினை வீட்டோடாயோ, உள்ளமே இயேசு அல்வை நாடாயோ, போக பாவத்தினை வீட்டோடாயோ. மாக்கிருபையாக ஏக நண்பாக, மாக்கிருபையாக ஏக நண்பாக, மாதனும் பொறுத்திருந்தா ஏழாய், போக பாவத்தினை வீட்டோடாயும், உள்ளமே இயேசு அல்வை நாடாயும், போக பாவத்தினை வீட்டோடாயும். ஒருவனும் தொடராதிருந்து துன்மார்க்கன் ஓடுகிறான். யாருமே மோசையை துரத்தலை. ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தி மகனாச்சை யார் துரத்த முடியும்? அவனுக்குள்ள விசுவாசத்தில் பெரியவனான போது அவனே சொல்றான். எபிரேயர் 11:24 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எப்போ இது உணர்ந்த பிறகு. அதுக்கு முன்னாடி தெரியல, தெரியாம தான் தப்புண்டான். அந்த தீம் அவனை 1 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் தண்டிச்சிருச்சு? 40 வருஷம். 40 வருஷம் கத்த தரிசனமாகிறார். மோசேங்கிறாரு. இவனுக்கு விளங்கலை. ஏன்னா ஒரு அற்புத காட்சி, பச்சை முள்ளு பத்தி எரியுது. நீங்கள் அடிக்கடி படிச்சிருக்கதான். பச்சை முள்ளு பத்தி எரியுது, இவனுக்கு விளங்கலை. அது கிட்ட போய் பார்ப்பேங்கிறான். உள்ள இருந்து அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறான். அக்கினி அபிஷேகமே நெடோ, தேவ ஆவியால் நிரம்பிடோ, அக்கினி அபிஷேகமே தேவ ஆவி நிரம்பிடோ, தேவா தேவா ஏகணமே ஏழ்ந்திடோ, தேவா தேவா ஏகணமே அக்கினி அபிஷேகம் நீந்திடும், தேவ ஆவியால் நிரம்பிடும்.
எனக்கு அன்பார்களே, அக்கினியினால் பதிலளிக்கிற தேவன். அக்கினி அபிஷேகம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். அக்கினி இருந்து பேசினார். மோசே மோசேனார். இவனுக்கு தெரியல. கிட்ட போன அவர் சொன்னார், ஏய் நீ நிற்கிற இடம் எது தெரியுமா சொல்கிறார். அதுலேயே எழுதியிருக்கு பாருங்க. அவன் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை காண்பேன்னு போனான். அவன் பார்க்கும்படி கர்த்தர் கண்டார். நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக. கிட்டி சேராயாக. இன்னைக்கு வரைக்கும் நாமளும் அப்படித்தான் சொல்றோம். இன்னும் பொம்மை அறியணுமே, இன்னும் பொம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் எனக்கு அன்பானவளே, கிட்ட போய் சேர்ந்த இங்கே கிட்டி சேராயாக. நீ நிற்கிற பூமி பரிசுத்தம். அப்பொழுது அவர் இங்கே பரிசுத்த பூமி சொல்லிட்டு நிப்பாட்டல. உன் பாதரட்சிய, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி கழற்றி போடு. இன்னைக்கு எத்தனை பேர் செருப்போட ஆலயத்துக்குள்ள போறோம். ஆண்டவர் கிட்ட போகும்போது பயம் வேணுங்க. செருப்பை போட்டு சபையில் போய் காலை அந்த சீட்டுகளில் கட்டி போடக்கூடாது. ஏன்னா யோவான் சொன்னான், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் நின்ன கிடையாது. அப்போ நம்ம பாத்திரமா? எனக்கு அன்பாலே, செருப்பு எங்கே வைக்கணும்? தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போட்டு போகலாமா? இன்னைக்கு மற்றவனுக்கு தெரிஞ்ச கூட நமக்கு தெரியலைன்னு நான் சொல்லுவேன். அவன் இறைவன் சக்திக்காக என்னென்னமோ செய்கிறான். கம்பியில் தொங்குறான், கட்டையில் தொங்குறான், நெருப்பில் நடக்கிறான். நாம் ஆப்டால் இந்த செருப்பை கட்டி போட்டு போக முடியுதா? ஆண்டவர் நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், அவன் பாதரட்சியை கலட்டி விடுனார். வாசிங்க. அப்போ அவன் என்ன செய்தான் பார்க்கலாம். பின்னும் அவன் நான் ஆபிரகாம் அறிமுகப்படுத்துறார். நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் ரெண்டு ஏற்பாடிலும் ஒருவரே, வானத்தின் பூமியின் கர்த்தர். ரெண்டு ஏற்பாடில் ஒருவரே, வானத்தின் பூமியின் கர்த்தர். 12 ஆப்பம் பீடத்திலே 11 சீர் 10 கற்பனை 9 மணி ஜீவனை விட்டார் 8 வாத்தியம் 7 விண்ணப்பல் 6 கல்ஜாடி கனவுரிலே 5 மோசே நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப். பாடி ஒருவரே, வானத்தின் பூமியின் கர்த்தர். 12 சீஷர் 11 ஆப்பம் 10 கற்பனைகள் 9ஆம் மணி ஜீவனை விட்டார் 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் சிலுவையில் வைத்தார் 6 கச்சாடி கானாவூரில் தியானிக்கிறோம் 5 மோசையின் நூட்கள் ஆதியாகம யாத்திராகம லேவியராகம எண்ணாகமம் உபாகமம் 4 சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு 2 ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒருவரை வானத்திலும் பூமியிலும். அதனால தான் சொல்றாரு, எப்பா நீ நிற்கிற இடம்
பரிசுத்த பூமி உன் செருப்பு என்ன செய்ய கலட்டி விடு. அது மட்டுமல்ல, யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால். காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த தீமை. அவசரப்பட்டு தங்கள் கையினால ரட்சிப்பு வரும். யோனாவும் இதே தப்ப பண்ணவதான். என்னைக்கு கர்த்தர் ரட்சிப்புன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு தான் அவனுக்கு விடுதலை கிடைச்சு. ஏன்னா அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகலை. ஆனால் எஸ்தருக்கு மொர்தெக்காய் சொன்னா, இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூத ஜனத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதுங்க. நாம் அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்துடக்கூடாது. அதனால தான் இவனை பாருங்க, ஆண்டவர் சொன்னார், எதுக்காக இறங்கி வந்தேன் அதையும் சொன்னார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அது மட்டுமல்ல, அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் தெரிந்தவரங்க எல்லாருக்கும். உன் வேதனை அறிகிறார், உன் கண்ணீரை காண்கிறார், கதறுதலை கேட்கிறார். அவர் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்தேன்? அவங்களுடைய சத்தத்தை கேட்டப்பா, கூக்குரலை கேட்டப்பா, அவங்க படுற வேதனையை அறிஞ்சப்பா. ஆனால் இவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? என்னை விட்டு ஆண்டவரே, என்னை விட்டு ஆண்டவரே, நான் திக்குவாயன் மந்த புத்திக்காரன், யாரும் என்னை நம்ப மாட்டான், என் வார்த்தைக்கு எவனும் செவி கொடுக்க மாட்டான். எவ்வளவு படித்தவன் சொல்கிற வார்த்தையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். படித்தவன் தான் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லுவானா? என்னை யாராவது நம்புவானான்னு கேட்பானா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாமளே படிச்சிருக்கோம். எனக்கு கண்பான உள்ள இவன் சொன்னால், நான் திக்குவாயன் மந்த புத்திக்காரன், எவ்வளோ படித்தவன், ஒரு வார்த்தை உனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறானே. என்ன காரணம்? அவன் தீமை தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபை எப்போமாவது ஒரு நாள் நேரம் கிடச்சா வாங்க, மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வாங்க. வரும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களை கூட்டு வந்து காட்டுறேன். வரது வரங்க ஆராதனையில் கலந்துக்கிற மாதிரி வாங்க. சும்மா வந்து பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆராதனையில் வந்து கலந்துட்டு போங்க. அப்போ தான் பார்த்த மாதிரி ஆச்சு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாதிரி ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காம்பாங்க, அது மாதிரி 2ஆ வாங்க. எனக்கு கண்மலை எங்கள் சபையில் வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாத மக்கள், இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே திருநெல்வேலியெல்லாம் ஒரு நாளைக்கு 4000 வேனுக்கு வாடகை. அதுக்காகவே நான் உபவாச ஜெபங்கள்லாம் நிறைய வைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களை கூட்டு வரதுக்கு பணம் எங்கே இருக்குது? எனக்கு கண்மாரிலே மாதத்துக்கு 16000 வேனுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஒரு வேனை எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு பழசையாவது கர்த்தர் கொண்டு வரணும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஏன் பார்வையற்றோர் கண்ணாக உதவ ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஒரு பார்வையற்றோர் மரித்தா அவங்கள அடக்கம் பண்ணுற ஃபியூனரல் பண்ணுக்கு உதவலாம். எத்தனையோ பார்வையற்ற என் அன்பு சகோதரிகள், சிறு பிள்ளைகள் திருமணம் வாழ்க்கையவே பார்க்க முடியாதுன்னு நினச்சவங்க. எங்கள் சபையில் 22 திருமணங்கள் செய்து வச்சோம். இப்போவும் வருஷத்துக்கு ஒன்றா செய்யணும்னு எனக்கு ஆசை, ஃபண்டு கிடையாது. நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். உங்கள் பிள்ளை, எத்தனையோ பிள்ளைய திருமணம் ஆகிற பிள்ளைகள் இருக்கலாம், ஆகாமல் காத்திருக்கலாம். ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு ஒரு தாலி வாழ்க்கையை கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். அதை நிச்சயமாக 1000 திரும்ப கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் தொடர்பு கொள்ளன்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா 8438852500 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பாருங்கள். இதில் உங்களுக்கு பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். அதே போல்
பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி, அதாவது பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் என்று 944255 இருக்கிறது. நீங்கள் அதிலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போதும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்பதோடு மட்டுமல்ல, எங்களுக்கு சொந்தமாக்கணும் சுவாமி. நாங்கள் ஏதாவது ஒரு தவறான காரியத்தில் போகும்போது இந்த வார்த்தை எங்களை திருத்தும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஒருபுறம் தேற்றுகிறதோ இன்னொரு புறத்தில் கண்டித்து உணர்த்தும். இந்த வார்த்தை எப்போது நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள உதவி செய்யும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பாடத்தில் எத்தனை பிள்ளைங்க வீக்காக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை பரிபூர்ணமாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய், திருமணமாகி ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமையினால், அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், கணவனுக்கு மனைவிகளில் பிரிந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, தீராத வியாதியில படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே குறிப்பா, ஐயோ நான் இதை இழந்து தவிக்கிறேன் என்று கண்ணீர் வடிக்கிற புருஷனை இழந்த மனைவிக்காய், மனைவி இழந்த கணவனுக்காய், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காய் ஆறுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.